60 லட்சம் பேரோட எலும்பு கூடுகளை ஒரே இடத்துல வச்சிருந்தா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு இடம் உண்மையிலே பாரிஸோட அண்டர் கிரவுண்டில் இருக்கு. எதுக்காக இந்த இடத்த உருவாக்குனாங்கனோ, இந்த இடத்துல எதுக்கு இவ்வளோ பேரோட எலும்பு கூடுகளை வச்சிருக்காங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காம ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி பாரிஸோட அண்டர் கிரவுண்டில் மைல் ஸ்டோன்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது சுண்ணாம்பு கற்கள் கிடைச்சிருக்கு. இந்த சுண்ணாம்பு கற்களை எடுக்கிறதுக்காக பாரிஸ் மக்கள் எல்லாரும் ஒரு 60 அடி ஆழத்தை தோண்டி அந்த 60 அடி ஆழத்திலேயே ஒரு 200 மைல் அளவுக்கு பரப்பளவில் உள்ள சுண்ணாம்பு கற்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இனிமேல் எடுக்கவும் போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள பாரிஸை சேர்ந்த மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்த யாரும் இதுக்கப்புறம் தோண்டக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க. மன்னர்களோட உத்தரவை மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால மக்கள் எல்லாருமே இந்த இடத்த தோன்றதையே விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மக்களோட நடமாட்டம் இல்லைங்கிற காரணத்தினால திருடர்களாலையும் ப்ராஸ்டிடியூஷன்ஸ் பண்றவங்களாலையும் மாஃபியாஸாலையும் இந்த இடம் இல்லீகலா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயம் எல்லாம் மன்னர்களோட காதுக்கு போகுது. மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்குள்ள யாருமே போகவே கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க இல்லீகலா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படியே ஒரு 400 வருஷத்தை பாரிஸ் கிடக்குது. இந்த 400 வருஷத்துல பாரிஸோட பாப்புலேஷனுங்கிறது ரொம்பவுமே அதிகமாகுது. அதே போல எக்கனாமிக்கலா இவங்க ரொம்பவுமே பின்தங்கி இருக்காங்க. அதாவது ஏழ்மையா இருக்காங்க. இவங்களுக்கு பாப்புலேஷனுங்கிற விஷயம் அதிகமா இருக்க காரணத்தினால டெத் ரேட்டுங்கிற விஷயமும் அதிகமாயிடுது. இவங்களுக்கு இறந்தவங்களை எரிக்கிற பழக்கம் கிடையாது, புதைக்கிற பழக்கம் மட்டும்தான். எல்லாரும் போல இவங்களும் இறந்தவங்களை அடுத்தடுத்து இடுகாட்டில் புதைக்க போறாங்க. அதாவது கிரேவியார்டில் புதைக்க போறாங்க. அடுத்தடுத்து இவங்க புதைக்க ஒரு கட்டத்தில் இடுகாட்டில் இடமே இல்லாம போகுது. டெட் பாடி எல்லாம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால ஏற்கனவே புதைக்கப்பட்டிருக்க 6 அடி ஆழத்தில் உள்ள டெட் பாடிக்கு மேலேயே 4 அடி ஆழத்தில் ஒரு டெட் பாடியாகவும் அதுக்கு மேலே 2 அடி ஆழத்தில் ஒரு டெட் பாடியாகவும் மொத்தம் 3 டெட் பாடியை ஒரே லைனில் புதைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா டெட் பாடியை புதைக்கிறதுக்கு இடமே இல்லாமல் போகுது. புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத காரணத்தினால இதுக்கப்புறம் இறந்து போற யாரையுமே பாரிஸுக்குள்ள புதைக்க கூடாது, பாரிஸுக்கு வெளில தான் புதைக்கணும்னு மன்னர் ஒரு ஆர்டரை போட்டுறாரு. இந்த ஆர்டருக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்தடுத்து இறந்து போறவங்க எல்லாரையுமே நீ புதைச்சா புதைக்கலனா போன்னு அப்படியே கொண்டு போய் கிரேவியார்டில் போட்டுட்டு வந்துடுறாங்க. பாரிஸோட மன்னர்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம இருக்காங்க. இதனால ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. இந்த மீட்டிங்ல நம்ம ஏன் ஏற்கனவே புதைச்சிருக்கவங்கள வெளில எடுத்துட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இறந்து போறவங்க எல்லாரையும் இந்த இடத்துல புதைக்க கூடாதுன்னு கேட்கறாங்க. இதுக்கு சர்ச்சில் உள்ளவங்க இல்ல நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம இறந்தவங்களை மதிக்கணும்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள்லயே பாரிஸ்ல பயங்கரமான மழை ஒன்று வருது. இந்த மழையில பாரிஸ் ஃபுல்லா ஃப்ளட் ஆகிடுது. பொதுவாக ஃப்ளட் வந்தா என்ன ஆகுங்கிறது சென்னை பீப்புள்ஸுக்கு மேக்ஸிமமா தெரியும். வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் வெளில போயிடும், வெளில உள்ளதெல்லாம் உள்ள வந்துடும். இப்படி ஒரு விஷயம் தான் பாரிஸ்லயும் நடக்குது. அங்க இருக்க டெட் பாடிஸ் எல்லாமே பாரிஸ் மக்களோட வீட்டுக்குள்ளேயும் மன்னரோட அரண்மனைக்குள்ளேயும் இந்த பிளானை வேணான்னு சொன்ன சர்ச்சுக்குள்ளேயுமே போயிடுது. வேற வழியே இல்லாம சர்ச்சில் உள்ளவங்களும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல பாரிஸோட கமிஷனர் ஒரு பயங்கரமான பிளானை சொல்றாரு. இங்க இருக்க எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் நம்ம லைம் ஸ்டோன் எடுக்க தோணுனா அந்த ஒரு இடத்துல வச்சு பேய் இருக்குன்னு சொல்றது மூலியமா அங்க உள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை தவிர்க்க முடியும்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இதோட ரிசல்ட்டா அங்க உள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குறைஞ்சிருது. இப்படிதான் இந்த ஒரு இடம் உருவாகுது. இந்த இடத்தை இவங்க உருவாக்குறதுக்கு, அதாவது இந்த 60 லட்சம் பாரிஸ் மக்களோட எலும்பு கூடுகளை இங்க கொண்டு வரதுக்கு இவங்க கிட்டத்தட்ட 14 மாசம் டைம் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இப்போ இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. நீங்க இப்போ கூட இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா போய் பார்த்துட்டு வரலாம். நீங்க இந்த இடத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை போட்டுக்கோங்க.